Class 6 Chapter 2 Lines and Angles last part. Figure it out. Draw angles with the following degree measures. இந்த ஒவ்வொன்றுக்கும் நம்ம இப்போ ஒரு டயக்ராம் வரைய போறோம் with the help of the protector. So first one என்ன கொடுத்திருக்காங்கன்னா 140 டிகிரிக்கு வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ 140 டிகிரிக்கு என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் எப்படி வரையணும்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இந்த டாட்ல இந்த டாட்ல என்ன பண்றோம், நம்ம ப்ரொடெக்டரை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்றோம். ஸோ ப்ரொடெக்டரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, ப்ரொடெக்டர் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து 140 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ 140 அப்படின்றது பேஸ் லைன்ல இருந்து நீங்க மார்க் பண்ணிட்டே வாங்க. பேஸ் லைன் வந்து இந்த பக்கம் இருக்கும், நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு. அந்த லைன்ல இருந்து அப்படியே 0 அப்படின்னு அப்படியே மூவ் ஆகி வந்து இங்க வரும்போது 90, நம்மளது 140. ஸோ 100, 110, 120, 130, 140. ஸோ நமக்கு 140ல ஒரு மார்க் பண்ணணும். ஸோ 140ல மார்க் பண்ணிட்டு ஓகே, இப்போ இந்த பென்சில் எடுத்து அதை நம்ம 140ல நான் மார்க் பண்ணிட்டேன். இது ஃபர்ஸ்ட் டயக்ராம். ஓகே, திஸ் ஒன் இஸ் 140 டிகிரி. இதே மாதிரி நான் அடுத்தது 82 டிகிரிக்கு மார்க் பண்ணணும். செகண்ட் பார்ட் வந்து 82 டிகிரி. ஸோ 82 டிகிரிக்கு அகைன் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் மேலே என்னோட ப்ரொடெக்டர் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ப்ரொடெக்டர் ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் 82 டிகிரி அப்படின்றது 80க்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் லைன் 81, என்னோட செகண்ட் லைன் வந்து 82. ஒரு லைன் எடுத்து நீங்க வந்து ஸ்கேல் எடுத்து இதை இப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட 82 டிகிரி. 82. ஓகே, ஸோ இது செகண்ட் ஒன் வரைஞ்சாச்சு. அடுத்தது தேர்ட் ஒன்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, 195 டிகிரிக்கு வரைய சொல்லியிருக்காங்க. 195 டிகிரிக்கு அகைன் ஸ்ட்ரெயிட் லைன், ப்ரொடெக்டரை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்றோம். ஓகே, ப்ரொடெக்டர் ஃபிக்ஸ் பண்ண அப்புறமா 195 அப்படின்றது நமக்கு இங்க 180 வரைக்கும் தான் இருக்கு. ஸோ அப்போ 195ன்றது எங்க இருக்கும், நமக்கு இது ரிஃப்ளெக்சிவ் ஆங்கிள். இந்த ரிஃப்ளெக்சிவ் ஆங்கிளை வந்து நம்ம டைரக்டா போட முடியாது, ஏன்னா நம்மளோட டயக்ராம்ல 180 வரைக்கும் தான் இருக்கு. இப்போ 195 வரையணும் அப்படின்னா 360 டிகிரியில நம்மளோட 195 மைனஸ் பண்ணணும். ஸோ 360 டிகிரியில 195 எப்படி மைனஸ் பண்ணுவீங்க, 360 195, 6 கேன்சல் பண்ணா 5 இங்கே கேரி ஓவர். 10ல 5 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 5, 5ல 9 போகாது. ஸோ இதை கேன்சல் பண்ணா 2, 1. ஸோ 15ல 9 போனா 6, 2ல 1 போகும்போது 1. ஸோ ஈக்குவல் டு 165 டிகிரின்னு வரும். இந்த 165 டிகிரிய என்னால இங்க மார்க் பண்ண முடியும். ஸோ 165 நான் எப்படி மார்க் பண்ணுவேன், இது 130, 150, 160, 165 இந்த இடத்துல வருது. ஸோ இதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அட்டாச் பண்ணோம். இது 165 டிகிரி. ஆனா எனக்கு இது தேவை கிடையாது. நான் இப்ப என்ன பண்ணணும், ஸோ இது வந்து 165 டிகிரி. நம்ம ரிஃப்ளெக்சிவ் ஆங்கிள் அப்படின்றதுனால உள்ள வரைய மாட்டோம், இங்க வெளியில ரவுண்டு வரையணும். ஸோ இந்த வெளியில இருக்கிற இந்த போர்ஷன் தான் 195 டிகிரி. உள்ளுக்குள்ள நம்ம மார்க் பண்ணது 165 டிகிரி. ஸோ அதிகமா 180க்கு அதிகமா இருக்கு அப்படின்னா அது வெளியில இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த ஆங்கிள். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் கொடுத்திருக்கிறது நமக்கு பார்ட் 4 வந்து 70 டிகிரி. ஸோ 70 டிகிரி அப்படின்றது சிம்பிள். அகைன் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ப்ரொடெக்டர் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ப்ரொடெக்டர் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணோடனே 70 டிகிரியில் இங்கே டாட். ஸோ 70 டிகிரியில் டாட் வச்சதுக்கு அப்புறமா ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்து அதை கனெக்ட் பண்ணிக்கிறோம். அண்ட்
இங்கே 70 டிகிரிக்கு மார்க் பண்ணியாச்சு. ஸோ இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 35 டிகிரி. ஸோ ஃபார் 35 டிகிரி அகைன் a straight line. ப்ரொடெக்டரை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். கரெக்டாக அந்த பாயிண்டில் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். 35க்கு மார்க் பண்ணுறோம். 35ன்றது 30க்கும் 40க்கும் நடுவில் இருக்கிறது தான் 35. ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு அதை கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது நமக்கு 35 டிகிரி. ஸோ பார்ட் 2 தான் நம்ம இதில் எஸ்டிமேட் பண்ண போகிறோம். இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எஸ்டிமேட் த சம் ஆஃப் ஈச் ஆங்கிள் அண்ட் தென் மெஷர் இட் வித் த ப்ரொடெக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னை நம்ம மெஷர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மெஷர் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இதை பேஸ் ஆங்கிளாக வச்சுருக்கேன். ஸோ இந்த பக்கம் இருக்கிறத பேஸ் ஆங்கிளாக வச்சுட்டு அப்போ என்னோடய 0 இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ இது எதுக்கு நேராக இருக்குது அப்படின்னா, இதை நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் எனக்கு தெரியும். இது இல்லைன்னா இங்கே உள்ளே இருக்கிற இந்த லைனில் பார்க்கலாம். ஸோ இது ஒரு 4th லைனுக்கு நேராக இருக்குது. 0 இங்கேருந்து இப்படியே ஸ்ட்ரைட்டாக பாருங்கள். இது வந்து இங்கே இருக்குது, மிடில் இருக்குது, எக்ஸாக்டாக மிடில் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக மிடில் இருக்கிறதுனால இது 45 டிகிரி. ஸோ இது வந்து நமக்கு 45 டிகிரி. இதுவே இது வந்து அக்யூட் ஆங்கிள். ஏன்னா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிளாசிஃபை தீஸ் ஆங்கிள்ஸ் ஆஸ் அக்யூட், ரைட், அப்டியூஸ் ஆர் ரிஃப்ளெக்ஸ். அதையும் கிளாசிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. 45 டிகிரி அப்படின்றது நமக்கு ஒரு அக்யூட் ஆங்கிள். இப்போ இது அடுத்தது வந்து நமக்கு இது பார்த்தாலே தெரியுது, வைடராக ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அப்டியூஸ் ஆங்கிள்னு தெரியுது. பட் இதோட ஆங்கிள் என்ன அப்படின்ற எக்ஸாக்ட் ஆங்கிள் பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இந்த பேஸ் லைனில் வச்சு நம்ம செக் பண்ணுறோம். செக் பண்ணால் இது எங்கே இருக்குது அப்படின்னா 170ல் இருக்குது. இங்கேருந்து 0 ஸ்டார்ட் ஆகி இப்படியே சுற்றிட்டு வந்து இங்கே வரும்போது 170ல் தான் இந்த லைன் இருக்குது. ஸோ இதோட ஆங்கிள் 170 டிகிரி. அடுத்தது பார்ட் சி. இந்த செக்ஷன், இந்த சி பார்ட்டும் நமக்கு எப்படி தெரியுதுன்னா வைடராக ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ அகைன் இதுவும் நமக்கு ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் தான். ஸோ இது அப்டியூஸ் ஆங்கிளா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பேஸ் லைன்லேருந்து 0 ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வரும்போது இங்கே 90, 100, 110 அண்ட் இங்கே வருது இது 120க்கு வருது. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த 120க்கு நேராக தான் இந்த லைன் இருக்குது நமக்கு. அப்போ இதோட ஆங்கிள் 120 டிகிரி. அதேமாதிரி இப்போ ஃபோர்த் நமக்கு இது ரொம்ப நேரோவாக ஓப்பன் ஆகிருக்கு. அதனால் இது அக்யூட் ஆங்கிள். பார்த்தோன்னே என்னால் அது அக்யூட்டுன்னு சொல்ல முடியும். அதை வந்து இதில் கன்ஃபார்ம் பண்ணுறோம், மெஷர்ஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்குது பேஸ் லைன். இங்கேருந்து பார்க்கும்போது இதில் மிடில் இருக்குது, விச் இஸ் 30க்கும் 40க்கும் நடுவில் இருக்குது, 35 டிகிரி. ஸோ இது 35 டிகிரி. அண்ட் அகைன் இது ஒரு அப்டியூஸ் ஆங்கிள். அப்டியூஸ்ன்றது வைடராக ஓப்பன் ஆகிருக்கிறதுனால அது அப்டியூஸ். ஓகே, இது எங்கே இருக்குது பாருங்கள். இது பேஸ் லைன். இங்கேருந்து 0 ஸ்டார்ட் ஆகுது. 0ல் ஸ்டார்ட் ஆகி இங்கே வரும்போது 90 அண்ட் 90க்கு பக்கத்தில் 100ல் இருக்குது. இந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக 100ல் இருக்குது. ஸோ இது 100 டிகிரி. அண்ட் லாஸ்ட் ஒன், அதில் வந்து உள்ள ஆங்கிள் கொடுக்கல. ஸோ உள்ளே கொடுக்காம வெளியில் இருந்தால் அது நமக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஸோ மோர் தென் 180 அப்படின்றது தான் இப்படி கொடுத்துருக்காங்க. இது பேர் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். இப்படி இருக்குல்ல, இது வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு அர்த்தம். இதை எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, இதை கால்குலேட் பண்ணிவிட்டு 360ல் நான் வந்து சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு வெளியில் இருக்கிற அவுட்டர் ஆங்கிள் தெரிஞ்சிடும். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணணும்? ஸோ பேஸ் லைனில் ஃபிக்ஸ் பண்ணால் இது வந்து நேராக 20ல் இருக்குது. ஸோ 20 கூட கிடையாது, எஸ். ஸோ 15ல் இருக்குது, இங்கே இருக்குது. அது வந்து அப்படியே நேராக பாருங்கள், இது வந்து 15ல் முடியுது. அப்போ இதோட டிகிரி வந்து 15 டிகிரி. இப்போ இந்த 15 டிகிரியை நான் எதில் மைனஸ் பண்ணுவேன் அப்படின்னா 360 டிகிரியில் மைனஸ் பண்ணணும். 360 மைனஸ் 15 டிகிரி, ஸோ விச் இஸ் 345 டிகிரி. அப்போ சுற்றி வருதில்ல, இது எவ்வளோ இருக்குன்னா 345 டிகிரி இருக்குது. ஸோ இது பேர் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். Question number 3. Make any figure with 3
acute angle, 1 right angle and 2 obtuse angle அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு டயக்ராமா வரைய போகிறோம். இதில் எனக்கு ஈஸியானது ரைட் ஆங்கிள், அதனால முதல்ல என்ன பண்ணுறேன், ஒரு ரைட் ஆங்கிளை வரைகிறேன். ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள், ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் இங்கேயும் ஸ்ட்ரெயிட் லைன். இது ஏ, இது பி, இது ஒரு 90 டிகிரி. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், அப்டியூஸ் ஆங்கிள், 2 அப்டியூஸ் ஆங்கிள்னு கொடுத்துட்டாங்க, 2 அப்டியூஸ் ஆங்கிள்ஸ். அப்டியூஸ் ஆங்கிள்னா மோர் தென் 90. ஸோ இது 90னா இதை விட அதிகமாக இருக்கிறது தான் அப்டியூஸ் ஆங்கிள். இந்த அப்டியூஸ் ஆங்கிளை நம்ம எங்கே மார்க் பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு நான் ரெட் ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக ரெட் போடுறேன். ஸோ இது ஒரு லைன், பேஸ் லைன் அப்படின்னா அப்டியூஸ் ஆங்கிள்ன்றது 90யை விட அதிகமாக இருக்கும், அப்போ கொஞ்சம் அகலமாக இருக்கும். இப்படி இருந்ததுன்னா அது அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ இது ஒரு அப்டியூஸ் ஆங்கிள். அதே மாதிரி இன்னொரு ஆங்கிள், இந்த லைன் எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போட்டால் என்னவாகும், நமக்கு ரைட் ஆங்கிள்னு இருக்கும். ஸோ கொஞ்சம் அகலமாக போட்டால் இது ஒரு அப்டியூஸ் ஆங்கிள். இங்கே மெஷர்மெண்ட் எதுவும் கொடுக்கல, ஸோ நம்ம இஷ்டம்தான். ஸோ ஏபி இருக்கு, இது ஓன்னு வச்சுக்கலாம், சிடி. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 அக்யூட் ஆங்கிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 அக்யூட் ஆங்கிள் வரையணும். இங்கேருந்து 3 அக்யூட் ஆங்கிளுக்கு, ஓகே. ஸோ இந்த லைன்லேருந்தே எடுத்துக்கோங்க. இந்த லைன் வந்து ஒரு லைனு, அக்யூட் ஆங்கிள்ன்றது கம்மியாக இருக்கணும், அதனால இங்கே இப்படி கொண்டு வந்துட்டேன். 90யை விட கம்மியாக இருக்கணும். அண்ட் இந்த லைனை பேஸாக வச்சுட்டு இது ஒரு அக்யூட் ஆங்கிள் அண்ட் இன்னொரு அக்யூட் ஆங்கிள் இது. ஸோ இது மூணுமே இங்கே இருக்கிற இந்த ப்ளூ கலரில் இருக்கிற மூணுமே லெஸ் தென் 90 டிகிரி இருக்கும் ஒன்றுமே. ஸோ 3 அக்யூட் ஆங்கிள் வரைஞ்சாச்சு. அண்ட் இங்கே இருக்கிற இந்த ரெட்ல இருக்கிற ரெண்டுமே அப்டியூஸ் ஆங்கிள் அண்ட் பிளாக்ல இருக்கிறது நமக்கு இங்கே ரைட் ஆங்கிள். ஸோ இது ஒரு கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, draw the letter M such that angles on the sides are 40 degree each and angle in the middle is 60 degree அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ரஃப் டயக்ராம் போட்டுட்டு அதை எப்படி வரையுது அப்படின்னு பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 4. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எம்னு வரையணும் such that angles on the sides வந்து 40 degree and angle in the middle 60 degree. ஸோ எம்னா நம்ம இப்படி தானே வரைவோம். ஸோ இப்படி தான் நம்ம எம் வரைவோம். இந்த எம்மில் இந்த மிடில் வந்து 60 டிகிரின்னு சொல்லிட்டாங்க, இங்கே 40 டிகிரி, இங்கேயும் 40 டிகிரி. ஸோ இது மாதிரி ஒரு எம் வரைகிற மாதிரி நம்ம வரைய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஓகே, இப்படி ஒரு லைன் போட்டாச்சு. இப்போ அந்த 60 டிகிரிக்காக நமக்கு வந்து மிடில் என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு 60 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 60 டிகிரிக்காக நான் என்ன பண்ணுறேன், இதை இங்கே கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்லைட் வேரியேஷன் இருக்கும், ஓகே இருக்காது. ஸோ இப்போ நான் 60 டிகிரின்றது எங்கே மார்க் பண்ணுவேன், 0, 10, 20, 30, 40, 60. இதுதான் என்னோட 60 டிகிரி. ஸோ அப்போ அவ்வளோ தூரம் போக வேண்டாம், இல்லைன்னா இங்கே நான் வந்து எவ்வளோ தூரம் கொண்டு வரணும், 60 டிகிரிக்கு இங்கே எவ்வளோ தூரம் கொண்டு வந்தனோ அதே லெவலுக்கு நான் இந்த பக்கத்தையும் அதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த லைன் முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல இது 60 டிகிரி, ஓகே, இது 60 டிகிரி. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு 40 டிகிரி ஈச் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு பக்கமும் 40 டிகிரி. ஸோ ஒவ்வொரு பக்கமும் 40 டிகிரின்றதை நம்ம எப்படி மார்க் பண்ணணும், ஸோ இதை எடுத்துட்டு வந்து இப்போ பேஸ் லைனை இந்த பக்கமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட பேஸ் லைன். இதை பேஸ் லைனாக வச்சு 40 டிகிரின்றது எனக்கு இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்திருக்கோம். ஸோ இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அதே மாதிரி இந்த பக்கத்தை பேஸ் லைனாக வச்சுட்டு இந்த கார்னர் வரைக்கும் போயாச்சு. ஸோ இதை பேஸ் லைனாக வச்சு இங்கே ஒரு 40. ஸோ பேஸ் லைன்லேருந்து 40.
இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணி எம் வரைய போகிறோம். ஸோ என்னோட எம் எப்படி இருக்கும்னா ஸோ இது நம்மளோட எம். இப்போ இங்கெல்லாம் 40, இந்த இடத்துல 40, இங்கேயும் 40. ஸோ மேலேருந்து கீழே இறங்குனது 40, இந்த நடுவில் போட்டது வந்து நமக்கு 60. ஸோ இது ரெண்டும் 40 டிகிரி. இது கொஸ்டின் நம்பர் 4. இப்போ அடுத்த கொஸ்டின் அதே மாதிரியே ஒரு கொஸ்டின். ட்ரா த லெட்டர் y such that 3 angles formed are 150 டிகிரி, 60 டிகிரி அண்ட் 150 டிகிரி. இப்போ நம்மள y ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு ரஃப் டயக்ராம் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம வரையலாம். y வரையணும். பட் அந்த y வந்து எப்படி இருக்குன்னா 150 டிகிரி, 60 டிகிரி, 60 டிகிரியா இருக்கணும்னாங்க. இதை ஒய்யா எடுத்துக்கலாம். 150ன்றது அப்டியூஸ். அப்டியூஸ்னா நல்ல வைடரா ஓப்பன் ஆயிருக்கும். அப்போ இங்கே ஒரு 150, இங்கே ஒரு 150 டிகிரி, ஸோ மிடில் ஒரு 60 டிகிரி. இதை தான் நம்ம இப்போ வரைய போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 60 டிகிரியை முதல்ல வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் 150யை நம்ம அதுலேருந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 60 டிகிரிக்கு முதல்ல ஒரு ஸ்ட்ரைட் லைன், ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சாச்சு. இந்த ஸ்ட்ரைட் லைனில் கரெக்டாக கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, பேஸ் லைன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 60 டிகிரி அப்படின்றது பேஸ் லைன்லேருந்து பார்த்தா எனக்கு இங்கே வருது. ஸோ மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு அதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இருக்கு. இப்போ கீழே இருக்கிற ஸ்ட்ரெயிட் லைனை வந்து நான் எப்படி வரைவேன்னா 150 டிகிரி வச்சு தான் வரையணும். ஸோ 150 டிகிரி நம்ம வரைகிறதுக்காக இதை இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் இப்போ வந்து எனக்கு பேஸ் லைன்ன்றது ஏற்கனவே வரைஞ்ச அந்த 60 டிகிரியில் இருக்கிற லைன் தான். சாரி, ஓகே. ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 150யை மார்க் பண்ண போகிறோம். 150 அப்படின்றது 90லேருந்து அப்படியே பேஸ் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா எந்த பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்ற டவுட் வந்துடும். ஸோ பேஸ் லைன்னா அங்கே ஒரு லைன் மேலே வச்சுருக்கோம். அங்கேருந்து 0 ஸ்டார்ட் பண்ணி வரும்போது 150 அப்படின்றது இங்கே வருது. ஸோ இப்போ இதை எடுத்துட்டு ஸ்ட்ரைட் லைன் வச்சு நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த பக்கமும் 150, இந்த பக்கம் 150, அதே மாதிரி இந்த பக்கமும் 150, நடுவில் 60 அப்படின்னு வந்திருக்கும். இது நம்மளோட y. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The Ashoka Chakra has 24 spokes. What is the degree measure of the angle between two spokes next to each other, and what is the largest acute angle formed between two spokes? ஸோ இப்போ ஒரு 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 அசோக சக்கரால மொத்தம் 24 ஸ்போக்ஸ் இருக்கு. ஒரு அசோக சக்கராவோட ஆங்கிள் வந்து 360 டிகிரி. அதை 24 ஸ்போக்ஸாக நம்ம டிவைட் பண்ணுறோம். அதுக்காக என்ன பண்ணுறேன், 360யை 24ஆல் டிவைட் பண்ணுறோம். 360 டிவைடட் பை 24. கொஸ்டின் நம்பர் 6. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2 டேபிள்ஸில் டிவைட் பண்ணலாம், இல்லைனா 24 டேபிள்ஸ்லேயே போகலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 24 டேபிள்ஸ்லேயே இதை 360யை கேன்சல் பண்ணுறேன். 1 டைம்ஸ் 24 அண்ட் அடுத்தது மேலே ரிமைண்டர் 3ல் 2 மைனஸ் பண்ணும்போது 1, இது 2, இது 0. 120 அப்படின்றது 15. ஸோ 120 0. இதை கேன்சல் பண்ணால் 15 டிகிரி அப்படின்னு வருது. ஸோ இது ஆன்சர் 15 டிகிரி. ஒரு ஸ்போக்குக்கும் இன்னொரு ஸ்போக்குக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் 15 டிகிரி. அதான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் பசில். பசிலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐ எம் அன் அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள்னா லெஸ் தென் 90 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இஃப் யூ டபுள் மெஷர் யூ கெட் அன் அக்யூட் ஆங்கிள். டபுள்னா 2 டைம்ஸில் மல்டிப்ளை பண்ணும்போதும் அது அக்யூட் ஆங்கிளாக இருக்குது, 3 டைம்ஸில் பண்ணும்போதும் அது அக்யூட் ஆங்கிளாக இருக்குது, அண்ட் யூ வில் கெட் அன் அக்யூட் ஆங்கிள் அகைன் திருப்பி பண்ணும்போது 4 டைம்ஸ் பண்ணும்போதும் அது அக்யூட் ஆங்கிளாக இருக்குது.
But if you multiply by measure by 5, you will get an obtuse angle. ஸோ அப்போ என்னோட மெஷர்மெண்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு டிகிரி எடுத்துக்க போகிறோம். ஓகே, இது வந்து கொஸ்டின் நம்பர் 7க்கு நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிகிரி எடுத்துக்கிறேன். ஸோ 10 அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா இது அக்யூட் ஆங்கிள். நான் இந்த பக்கம் எழுதுறேன், இது வந்து அக்யூட் ஆங்கிள். இந்த 10 நான் டபுள் பண்ணும்போது இது என்னவா இருக்கும், எனக்கு அக்யூட் ஆங்கிள் தான் இருக்கும். இந்த 10 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போதும் அது அக்யூட் ஆங்கிள். ஏன்னா இது என்ன வருது, 10 இங்கே 20 அடுத்து 30 தான் வருது. 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போதும் அது அக்யூட் ஆங்கிளாக இருக்கு. பட் 5 டைம்ஸ் பண்ணும்போது என்னவா இருக்கு, அக்யூட்டாவே தான் இருக்கு. அது எனக்கு அப்டியூஸா சேஞ்ச் ஆகல. பட் என்னோட கண்டிஷன் படி நான் பண்ணும்போது என்னவாகும் அப்படின்னா அப்டியூஸா அது சேஞ்ச் ஆகணும். 5th டைம் பண்ணும்போது அப்டியூஸா நமக்கு சேஞ்ச் ஆகணும். ஓகே, அப்போ 10 வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது 20 அப்படின்ற நம்பருக்கு எடுக்கலாம். ஸோ 20 அப்படின்றது அக்யூட் ஆங்கிள். 20 வந்து 2 டைம்ஸ் பண்ணும்போது 40, ஸோ அக்யூட் ஆங்கிள். 20 3 டைம்ஸ் பண்ணும்போது 60, அப்பயும் அது நமக்கு அக்யூட் ஆங்கிள். 20 4 டைம்ஸ் பண்ணும்போது 80, ஸோ அக்யூட் ஆங்கிள். பட் அதே 20 5 டைம்ஸ் பண்ணும்போது 100, which is obtuse angle. இப்போ இது இந்த 20க்கு மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகுமானா கிடையாது. ஸோ இது எங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஒரு நீங்கள் வந்து 19க்கு செக் பண்ணாலும் இது சாட்டிஸ்ஃபை ஆகும். 21 22 வரைக்கும் அது கரெக்டாக இருக்கும். 23 போகும்போதே என்னவாயிடும்னா இது வந்து திருப்பி மேட்ச் ஆகாது. ஏன்னா 23 into 4 போடும்போதே நமக்கு என்ன வந்துடும்னா 92 வந்துடும். பட் 4 போடும்போது அது அக்யூட்டாக தான் இருக்கணும். ஸோ என்னோட ஆன்சர், இதுக்கான ஆன்சர் எனக்கு 19, 20, 21, 22 இந்த 4 மெஷர்ஸ்லையுமே எனக்கு என்ன இருக்கும், நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு அக்யூட்டாகவும் 5th டைமில் மல்டிப்ளை பண்ணும்போது அப்டியூஸாகவும் சேஞ்ச் ஆகும். ஸோ பாசிபிலிட்டி வந்து இட்ஸ் 19, 20, 21 and 22.